உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ரொம்ப சாரிங்க. சாரியா? எதுக்கு இப்ப சாரி கேக்குறீங்க? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லையே. என்ன நடந்துச்சு நீங்க சாரி கேக்குற அளவுக்கு? இல்ல, என்னை பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்க கூடவே ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். ஆனா உங்களை பத்தி எந்த விஷயமும் நான் தெரிஞ்சுக்கல. என்னால ஒரு விஷயத்த கூட கரெக்டா சொல்ல முடியல. ஏன் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? தெரியாத ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டே இதானே. கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுல இருக்க அந்த த்ரில் தானே மேரேஜ் லைஃப். என்ன, உங்களை பத்தின சில விஷயங்களை நான் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளவுதான். இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல, நான் கொஞ்சம் ஒரு மாதிரி செல்ஃபிஷா இருந்துட்டேன். செல்ஃபிஷ்லாம் எதுவுமே கிடையாது. உங்க தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, ஃப்ரெண்டுக்கு, உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்றீங்கல்ல, அப்புறம் என்ன? பாத்தீங்களா, அதுல கூட உங்க பேர் இல்ல. எப்படியும் நான் அந்த லிஸ்டுக்குள்ள வந்து தானே ஆகணும். எல்லாரையும் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து தானே ஆகணும். கரெக்ட் தான். ஆனா ஏன் இதுக்கு இவ்ளோ கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? நாம இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக்கிட்டது தானே. கணவன் மனைவிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸா நம்ம லைஃப்ல டிராவல் பண்றோம், அவ்வளவுதானே. ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட நான் உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் உங்களை கவனிக்காமலே இருந்துட்டேன். தீபாவளி அதுமா ஏன் இவ்ளோ சீரியஸா யோசிக்கிறீங்க? இது ரொம்ப சின்ன விஷயம். ரியலி சாரி ஃபார் தட். இட்ஸ் ஓகே. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஒவ்வொருத்தரோட நேச்சர் ஒவ்வொரு மாதிரி. நீங்க ஃப்ரீயா இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? நீங்க திரும்ப திரும்ப அப்படி கேட்டா இப்பதான் எனக்கு அப்படி யோசிக்க தோணுது. வழக்கமா எப்பவும் போலவே இருங்க ப்ளீஸ். நீங்க ரொம்ப கேட்க கேட்க அட ஆமால அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிட கூடாது. அது வேண்டாம். இது வரைக்கும் நீங்க அப்படி யோசிக்கலன்னா பரவாயில்ல. ஆனா ஒண்ணுங்க, இனிமே நான் தெரிஞ்சுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த தடவை இந்த வீட்டுக்கு வரும்போது நான் அசத்திடுவேன். 10க்கு 10 வாங்குறேன் பாருங்க. ஓகே, வாங்க போவோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.